ஹாய் காய்ஸ். இந்த லவ்ல பிரேக்கப் ஆகுறது இப்போ சர்வ சாதாரணமா போயிடுச்சுங்க. அப்பா அம்மா பிரிச்சு விட்டுங்கிற காலம் போய் இப்ப லவ் பண்றவங்க அவங்களாவே பிரிஞ்சுக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா? என் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காங்க. அவனுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆனிச்சு. சரின்னு ஒரு வாட்டி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் என்னடா பண்ண, சேட் சாங் கேட்டியா இல்ல ரூம்ல உட்காந்துட்டு அழுதியான்னு கேட்டேன். அதுக்கு அவன், நான் பிரேக்கப்பை லவ் ஃபெயிலியரா ட்ரீட் பண்ணல, ஐ ட்ரீட்டட் இட் லைக் ஏ வேக்கைன்னு சொல்லிட்டான். ஏன் மச்சி ஏன் why I don't know why all the figures following my. ஆனா இன்னொரு குரூப் ஒண்ணு சுத்துதுங்க. இந்த பிரேக்கப் டிப்ரெஷன்ல இருந்து மீள்றதுக்கே மினிமம் ஒரு 6 மாசம் தேவைப்படுதான். சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சேன்னு சொல்றாங்க. ஹார்ட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போவாங்க, அப்படியே மேலாப்ல அப்படியே ஹார்ட்டுக்குள்ள தாண்டா நான் சேர் போட்டு சூப்பரா உட்கார வச்சிருந்தேன். பிரேக்கப்புக்கு அப்புறம் தாங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. சோ அடுத்த தடவை லவ் பண்ணீங்கன்னா பேக்கப்புக்கு ஒரு பிளான் வச்சுக்கீங்க. இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாம் டக்குன்னு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. புக்ஸ் படிக்கிறது, மெடிடேஷன் பண்றது, ஜிம்முக்கு போறதுன்னு சொல்லிட்டு. இந்த வெயிட் பேர்ன் ஆகுதா இல்லையோ, வலி கண்டிப்பா பேர்ன் ஆகும். மேக்னாவை இழந்த வலி இன்னும் இருந்தது. அது போகணும்னு தான் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சேன். இன்னும் சில பேர் பிரேக்கப் ஆன வழியை ஸ்டேட்டஸ் போட்டு ஆத்துவாங்க. லவ் கோட்ஸ் வைக்கிறது, அப்புறம் சேட் சாங் லிரிக்ஸை ஸ்டேட்டஸ்ல அப்டேட் பண்றது. இது யாரு பாக்குறதுக்காக வைக்கிறாங்கன்னா, அவங்க பாக்குறதுக்காக தான் வைக்கிறாங்க. அதை பார்த்து 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 டிப்ரெஷன் ஆகுவாங்க. இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இன்னொரு கேட்டகரி, பிரேக்கப் ஆச்சுன்னா போதுங்க பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு நம்ம மேலதான் தப்பு, நம்ம தான் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ட்ரூ லவ்ல கவிதை கற்பனை எல்லாம் வரும். ஆனா அது சில பேருக்கு மீம் மெட்டீரியல் தானே. இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ல மெச்சூர் பிரேக்கப் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு. அப்புறம் சீன் போடுறது, பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எம்டி ஃபீல் வருதுன்னா அது என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும் தான் அப்படின்ட்டு. லவ் ஆரம்பிக்கும் போது அமேசான் பிளிப்கார்ட் ஆஃபர் மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. ஆனா போக 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 ஃபுல் டிசப்பாயின்மெண்ட். எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே செகண்ட் இங்க இருந்து கீழே குஸ்டனா சிம்பிளா எல்லாம் முடிஞ்சிரும்னு தோணுது. சில பேருக்கு லவ்ங்கிறது விஐபி பாஸ் மாதிரி, என்ட்ரன்ஸ்லயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்கலாம் தப்பிச்சிங்க. ஒன் சைடு லவ் ஒன்று இருந்தது, அது கொஞ்ச நாள்லயே அது போயிடுச்சு. ஏன்னா அவங்க வேற ஒரு பையனோட கமிட் ஆயிட்டாங்க. அவங்க எல்லா லவ்வும் மேரேஜ் வரையும் சக்சஸ் ஆகுமான்னு தெரியாதுங்க. அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் சிஸ்டம். அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் எக்ஸாம் மாதிரி அது ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. காய்ஸ், லவ் ஃபெயிலியர்ல சிரிப்பையும் லெசன்ஸையும் சேர்த்துக்கோங்க. லைஃப் லாங் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா ரைட் பர்சனை தேர்ந்தெடுங்க.